ஹாய் காய்ஸ், சாய் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்னு பேசுகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100R 2 ஸ்ட்ரோக் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போது ரன்னிங் கண்டிஷன்லாம் கிடையாது. இந்த வண்டி செகண்ட்ஸ் வாங்கி சுரேஷ்ன்ற ஒரு சொந்த ஒரு கும்பகோணம். இந்த வண்டி செகண்ட்ஸ் வாங்கி நம்மக்கிட்ட ரீஸ்டோருக்காக வண்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த வண்டி தான் பார்த்துட்ருக்கீங்க, பிரிச்சுட்டு இருக்கிறோம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே. பின் டு பின் ஸ்டோர் பண்ணி ஒரிஜினாலிட்டியாக வேணும் கேட்டாப்பில் ஃபுல்லாக பிரிச்சுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பிரித்து ஃபுல்லாக கீழே வச்சுக்கிற பொருளோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு. சிங்கப்பூர்லேருந்து தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்து அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி செகண்ட்ஸ் ஒரு வண்டி வாங்கி நம்மக்கிட்ட அனுப்பிச்சாங்க. வண்டியை பக்கா ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வீடியோ பாருங்கள். 2 ஸ்ட்ரோக் வண்டியில் சுசுகி மேக்ஸ் 100R ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணி யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த வண்டி பண்ணதுக்கு ஒரு 10 ஸ்ப்ளெண்டர் பண்ணிக்கலாம், 10 அப்பாச்சி பண்ணியிருக்கலாம், வேறு எதனா ஒரு வண்டி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ டிமாண்டு ஸ்பேர். மேக்ஸ் 100Rனு போய் ஸ்பேர் கேட்டாலே எங்கேயுமே இல்லைன்ற வார்த்தை தான் வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பேர்லாம் வாங்கணும். எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரியர் சாக் அப்சர்வ், டேஞ்சர் லைட்டு, ஹெட்லைட்டு எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்கள். மாற்றுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக எல்லாம் பிளேட்டிங் குரோமிங்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே ஷோரூம் எடுத்த மாதிரி வண்டியை பக்காவாக கொடுத்துருப்போம். இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு, மெயின் பேரிங்கு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கை, இந்த வண்டியில் வந்து கீர் பாக்ஸில் ஃபுல்லாக கண்டமாயிடுச்சு. வேறு ஒருத்தர்லேருந்து கீர் பாக்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த கீர் பாக்ஸ் எல்லாம் மாற்றி பேரிங்லாம் கிட்லாம் மாற்றி எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்ஜின் பக்காவாக பண்ணியிருந்தோம். கீரோட நாய்ஸ்லாம் எதுவுமே வரக்கூடாது. இந்த வண்டியில் கீர் எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அம்மிங் நாய்ஸ் மாதிரி கரகரன்னு அரைக்கிற சவுண்டு வரும். கம்ப்ளீட்டாக அதெல்லாமே போரு, பிஸ்டனு, சிலிண்டர் கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி இன்ஜின் பக்காவாக குவாலிட்டியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். போரோட பிஸ்டன் இது தான். இந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்க கூட நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. சொந்த ஊர் தமிழ்நாடாக இருக்கும். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், கத்தார், ஓமன் அந்த மாதிரி எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வண்டி கூட ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. சிலிண்டர் கிட்டு மாட்டியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தபடியே ஹெட்டு பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணிவிட்டு கார்பெட்டெலாம் வந்து ஒரிஜினல் கார்பெட்டு தான் வாங்கி போட்டிருக்கோம். இந்த வண்டியை வந்து பேக் பண்ணியும் வண்டியை நாங்கள் அனுப்புறதுக்கான ஏற்பாடும் பண்ணியாச்சு. மேலே ஹெட்டு அதுதான். அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வேணும் கிட்டந்தாப்புல ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணோம், சர்வீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணி எடுத்துடுவாங்க. சுசுகி மேக்ஸ் 100R கார்பெட்ரு ஒரிஜினல் கார்பெட்டர் தான் வாங்கி போட்டோம். எல்லாமே வெளிலேருந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துலேருந்து தேடி அப்படி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியே வாங்க முடிஞ்சது. ஏன்னா வண்டி 96னால் கணக்கு பண்ணிங்க எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப பழைய ஓல்டு மாடலில் வந்த வண்டி அது. வண்டி ஃபுல்லாக அவுட்கிட் வந்து ஒரிஜினாலிட்டியாக என்ன ஸ்டிக்கர் வருமோ அந்த ஸ்டிக்கர் தான் வேணும் கேட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக வந்து கிளியர் கோட்டு மேலே கிளியர், அந்த ஷைனிங்காக வர்ற கிளியர் சொல்லுவாங்க அது. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. பாருங்கள் பெட்ரோல் டேங்க்லாம் பாருங்கள். ஃபுல்லாக டேங்க்கெல்லாம் பக்காவாக டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணி ஒரிஜினல் மெட்டீரியல் வந்து இது அப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஒரிஜினல் மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல் இது. இந்த டேங்க்கே அப்படியே பக்காவாக ரெடி பண்ணி ஒரிஜினல் ரெடி பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பெயிண்டிங்லாம் பண்ணி ஃபுல்லாக கிளியர் அடிச்சுட்டு இருக்கிறது தான் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. எப்பவுமே நம்ம கிளியர் வந்து 2 கோட்டு கம்பல்சரி அடிச்சிடுவோம். அப்படி இன்னும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா 3 கோட்டு கூட கிளியர் ஏற்றுவோம் நம்ம. ஆனால் பெயிண்டிங் தான் மெயினானது. வண்டி ஒரு லுக்கு கொண்டு வரது, ஒரு அழகை கொண்டு வரது அது பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது தான். அதனால் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறது. வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். இந்த வண்டி எடுத்து அடுத்த வாட்டி பண்ணுறதுக்கே யோசிக்கிற மாதிரி இதுவாகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ ரீஸ்டோர் வண்டிங்க பார்த்துருப்பீங்க, யமஹா பார்த்துருப்பீங்க, புல்லட் பார்த்துருப்பீங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய ஸ்ப்ளெண்டர், நிறைய அப்பாச்சி, பல்சரு அந்தமாரி பண்ணியிருக்கோம். ஆனால் மேக்ஸ் 100Rக்குன்னு ஒரு வண்டி பிரித்து ரீஸ்டோர் பண்ணுற என்ன மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாகவே தெரியுமே. ஸ்பேர்ஸ் எங்கேயுமே கிடைக்கலங்க, ரொம்ப டிமாண்டுங்க. அதுவும் இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், திருப்தி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. திடீர்னு நினச்சி இந்த கிராஸ் பார் தான் வேணும் கேட்டாப்புல. அப்புறம் இந்த பம்பர் மாட்டி கொடுத்தோம். நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் பம்பர் போட்டேன், அது வேணாங்க எனக்கு இந்த பம்பர் வேணும் கேட்டாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 4 இண்டிகேட்டர் எரியணும், அசார் லைட் மாதிரி செட் பண்ணி கொடுங்க, ரூல்ஸ் ஆரன் போட்டு கொடுங்க, ஆனால் வண்டி ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கணும், எதுவுமே மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100Rனு சொல்லிட்டு இந்த மேக்ஸ் 100R ஒரு சீட்டு தான் வேணும்னு கேட்டாப்புல. எங்கெங்கோ தேடி கண்டுபிடிச்சி மாட்டோம். ஆனால் அந்த வண்டி நான் வந்து கட் சீட் போட்டு லைனிங்லாம் வந்து ரெட் கலரில் பண்ணேன். 2500 அந்த சீட்டு அசம்பிளி செட்டு, அதை வேணால் சொல்லிட்டாப்புல. அது தூக்கி போட்டோம். அப்புறமா இந்த மாடலை தேடி எங்கன்னா அலைஞ்சி அப்புறமா இதை ஒர்க் பண்ணி கொடுத்தோம். பேக் பண்ணி நோட்டெல்லாம் ஃபோம் வேணும் கேட்டாப்புல. ஒயரிங் கிட்டு, லாக் செட்டு, பேட்ரி, இண்டிகேட்டரு, மீட்ருலாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தால் வர வச்ச மீட்ருலாம், அது மீட்ரு செட்டே புதுசு.
பாருங்கள் அவுட்லுக் வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. வண்டி அவுட்லுக் வீடியோ பார்த்துருப்பீங்க. வண்டியை பேக்கிங் பண்ணி முடித்து வண்டி ஊருக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடை பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டில் போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து போட்டு கட்டி டேமேஜ் ஆகாமல் எந்த க்ராச்சஸ் ஆகாமல் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களாங்க. கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ.